பெரிய மூன்லைட் பேன்கேக் பந்தயம். ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய பூரண சந்திரன் உதிக்கும் இரவில் மேப்பிள்வுட் காட்டிலுள்ள விலங்குகள் ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்துவார்கள். நில ஒளி பேன்கேக் பந்தயம். அணிகள் ஒரு பெரிய பேன்கேக்கை கரண்டியில் சமநிலையாக வைத்து காடு வழியாக ஓட வேண்டும். அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் குறும்புக்கார மூஞ்சுருவிகளை தவிர்த்து தண்ணீர் குட்டைகளை தாண்டி தங்கள் காலை உணவை கீழே போடாமல் கவனமாக ஓட வேண்டும். இந்த ஆண்டின் அணியில் இருந்தவர்கள் நுணுக்கமான நரி ஃபாக்ஸி, வேகமான அணில் மில்லி மற்றும் சின்ன கரடிக்குட்டி பெர்டி. மில்லி சின்னவளாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் ஓடுவாள். பெர்டி பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் ஓடுவதை காட்டிலும் பேன்கேக்கை சாப்பிடுவதை அதிகம் விரும்புவான். ஃபாக்ஸி மிகவும் புத்திசாலி. பேன்கேக் கீழே விழாமல் இருக்க அதை தேனுடன் ஒட்ட வைக்கலாம் என்ற யோசனை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் சிக்கல் இறுதி வளைவில் ஆரம்பமானது. பெர்டி தான் ஒரு பந்தயத்தில் இருக்கிறான் என்பதையே மறந்து பேன்கேக்கிலிருந்து ஒரு பெரிய துளியை கடித்து விட்டான். அடடா! மில்லி முன்பே பாய்ந்தாள். ஃபாக்ஸி ஒரு புதருக்கு கீழே சரிந்தான். பெர்டி வாயெல்லாம் தேனில் ஒட்டிக்கொண்டு அனைவரையும் சிரிக்க வைத்தான். அதே சமயம் பேன்கேக் பளிங்கு போல அவன் மூக்கின் மேல் விழுந்தது. நீதிபதிகள் அறிவித்தார்கள் சிறந்த அணி என்று. அன்று இரவு நில ஒளியில் எல்லோரும் சேர்ந்து பேன்கேக் விருந்து வைத்து கொண்டாடினார்கள். சில நேரங்களில் மிக வேடிக்கையான யோசனைகளும் நல்ல அணி செயல்திறனும் தான் சிறந்த நினைவுகளை உருவாக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக செயல்படுவதுதான் வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி. சில சமயம் சிரிப்பும் ஒரு வேடிக்கையான பேன்கேக்கும் முதல் இடத்தை விட மேலானவை.